Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவி, இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு தேர்வுக்கான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது புக் பேக்கில் இருக்க ஒன் மார்க், புக் இன்சைட் ஒன் மார்க் நம்மளே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இயல் 1ல் புக் பேக்கில் இருக்க ஒன் மார்க் பார்த்தீங்கன்னா, காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடரை இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. ஆப்ஷன் ஆ. செகண்ட் ஒன்று பார்த்தா, காய்ந்தெறியும் காய்ந்த சொயச சருகும் சண்டும். தேர்டு கொஸ்டின், என் தமிழ்னா என்பது எம் குட்டல் தமிழ் குட்டல்னா. ஃபோர்த்து கொஸ்டின், கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இருந்ததுன்னா பாடல் கேட்டவர். ஃபிஃப்த்து கொஸ்டின், வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை மணிப்பெயர் வகை. ஓவரால் 5 பற்றி ஒரு மதிப்பு ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். அடுத்தது இயல் 2னா, பரிபாடல் அடியில் விசுமும் இசில் ஆகிய சொற்கள் குறிப்பிட்டா வானத்தையும் பேரொழியும். ஆப்ஷன் ஏ. செகண்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, செய்தி 1, 3 ஆகியன செய்தி. தட் மீன்ஸ் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்றாலை கொண்டாடுகிறோம். ஸோ இதை ரெஃபர் பண்ணிக்கங்க. கொஸ்டின் நம்பர் செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் தேர்ட் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா, கொண்டல் கிழக்கு, கோடை மேற்கு, வாடை வடக்கு, தென்றல் தெற்கு. அப்போ அதில் ஈயும் கண்டுபிடிச்சோம். வாடைனா வடக்கு, தென்றல்னா தெற்குன்னு கண்டுபிடிச்சோம். ஈஸியாக அப்படின்னா ஆப்ஷன் ஆ. மகிழ்ந்து வருமா என்பது விழித்தொடர். அறிஞர்கள் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்தி காரணம் பார்த்தா வேற்றுமை உறுப்புன்னு சொன்னால் முதல் வேற்றுமை 8ஆம் வேற்று உறுப்பு. அப்போ ஐயாளுக்கும் இன்னதுக்குன்னு சொல்லக்கூடியது கான்செப்டில் வரக்கூடியதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம், பின்வரும் முறையான துணை தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம். ஆப்ஷன் இ. காலில் அணியும் அணிகளும் குறிப்பிட்டு கிண்கிணி. இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இது வந்து வச்சுன்னா இதில் வந்து பார்த்தா பிள்ளை தமிழில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒன் மார்க் வந்து பர்டிகுலராக ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒன் மார்க் நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்தா, விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணியம் வைத்து விருந்தளித்தல் என்கிறது புறநானூறு. இச்செயல் பார்த்தீங்கன்னா செய்தி உணர்த்தும் செயல் இன்மையிலும் விருந்து. நன்மொழி என்பது பண்பு தொகை. தட் மீன்ஸ் நன்மை குற்றம் மொழி. ஒரு 5 ஒரு மதிப்பு ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்தாங்க. அடுத்து இயல் 4 இருக்க ஒன்று பார்த்தா, கீழ்கணும் எந்த இலக்கியம் பிறமொழி படைப்பினை தழுவி தமிழில் படைப்பின கம்பராமாயணம். ஆப்ஷன் ஆ. இடைக்காடனார் பாடலை இகழ்ந்தவர் மன்னன், இடைக்காடனார் மீது அன்புவது இறைவன். ஊப்பின் காரணமாக அக்னி உயர்தினியாக கூறுதல் திணை வலுவமைதி. ஃபோர்த்து, ரவீந்திரநாத் தாகூர் வங்காள மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்த பிறகு தான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. படற்கை என்பது நமக்கே தெரியும். தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அவன் கம்பேர்னா இதில் வந்து பார்த்தா தேனோட கான்செப்ட். அடுத்தது புக் இன்சைட் இருக்கிற ஒன் மார்க்கை எங்கெங்கெல்லாம் புக் இன்சைட் ஒன் மார்க் இருக்கும் அதை மட்டும் செப்பரேட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். இதில் நம்ம முக்கியமான ஒன் மார்க் சொல்லும் போது தான் பாவலர் பெருஞ்சித்தனார் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அன்னை மொழி எடுக்கும் நம்ம கேட்கக்கூடிய ஒரு மதினா கணிச்சார். அந்த ஒன் மார்க் நேரத்தில் உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. ரொம்ப முக்கியமான இந்தியா கிடையாது, உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல்ல மலேசியா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளைப்பகுதி, கிளையில் இருந்து பிரிவு சினையில் இருந்து பிரிவு அதே போத்திலிருந்து பிரிவு குச்சி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குச்சியிலிருந்து பிரிவு எனக்கு. ஸோ இந்த ஒன் மார்க்கும் கேட்கறது நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவநாயக பாவனர். இது வந்து ரொம்ப முக்கியமாக நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்கோம். அதனால தான் இதுக்கு நம்ம செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொழி ஆராய்ச்சி கட்டுரை எழுதி பாவனர் தமிழ் சொல்லாட்சியின் உச்சத்தை தொட்டவர். இந்த ஒன் மார்க் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் உலக தமிழ் கழகத்தை நிறுவிய தலைவர் இவர் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா காலக்கணிதம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா. இந்த ஒன் மார்க் கேட்டிருக்காங்க. அவர் எழுதிய பார்த்தீங்கன்னா சேரமான் காதலிய சாகித்ய அகாடமி விருது பெற்றது. இது இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, கண்ணதாசன் எழுதிய எந்த நூலுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது கட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன கான்செப்ட்னு நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது சேரமான் காதலி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் வந்து இப்போ ரொம்ப முக்கியமான ஒன் மார்க்கு புலம்பெயர் தமிழர் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. இந்த ஒன் மார்க் அப்படியே கேட்பாங்க. புலம்பெயர்ந்த தமிழர் பற்றிய முதல் புதினம் டேஸ்ன்னு கேட்பாங்க. அப்போ வந்து புயலிலே ஒரு பற்றி ஒரு தோணி கம்பேரிசன் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப முக்கியமான ஒன் மார்க்கு தாய்லாந்து மன்னர் முடிசூட்டு விழாவில் வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்து மன்னர் முடிசூட்டு விழா திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை தங்கள் தாய்மொழி எழுதி வைத்து பாடுகின்றனர். ஸோ இதுவும் நம்ம பார்த்திங்கன்னா தமிழ் மொழியோட சிறப்பு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிபாடல் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 8 தொகை நூல்களில் ஒன்று. ஸோ இந்த பரிபாடல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா அந்த 8 தொகை நூல்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாடலை கொடுத்துருப்பாங்க. நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு அப்படின்னா ஓங்கு பரிபாடல். கற்றறிந்தறித்தும் கழிவனும் அகம் புறம் என்றும் 8 தொகை நூல்கள் சொல்லிட்டு ஒரு பாடலில் இருக்குது. நற்றினை குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தறித்தும் கழிவனும் அகம் புறம் என்றும் 8 தொகை. ஸோ அதில் ஓங்குன்னு சொன்னால் பரிபாடல் குறிக்கும். நம்ம
பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வரிபாடல் வந்து பார்த்தீங்கன்னா கிரந்தியார் எழுதப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாகூர் ரூமி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கணையால் இதில் எழுத தொடங்கி ரொம்ப முக்கியமான 1 மார்க். அதுங்கிட்ட கப்பலுக்கு போன மச்சான், இதுவும் வந்து அவரோட நாவல் ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சன் இயற்பெயர் வைத்தியலிங்கம், இதுவும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அவரோட ஒர்க்கை பிரபஞ்சன் சிறுகதைகளாகவே எழுதியிருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வானம் வசப்படட்டும் அப்படின்னு சொல்லும் போது பிரபஞ்சன் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுநிலை பெயர், ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்களை சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரெச்சங்கள் இக்காலத்தில் பெருமொழி பயன்படுத்துகின்றன. அது வந்து பார்த்தீங்கன்னா கேட்க வேண்டிய பாடல், பெயரெச்சனவே ஆண் முடியும், வினியச்சனா ஊன்ஸ்லாம் அந்த கான்செப்ட் படி. அடுத்து வந்து இந்த 1 மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அல்லில் ஆயினும் விருந்தவரின் ஓக்கம் நற்றினை கூறுகிறது. அல்லில் ஆயினும் விருந்தவரின் நற்றினை. அடுத்து வந்துட்டா பலர்ப்புக்கு வாயில் அடைப்பு கடவுநீர் வருவன குறுந்தொகை கொடுக்கிறது. நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் குணவும் கொடுத்தன என்கிறத பார்த்தீங்கன்னா சிறுபானற்று படை. ரொம்ப இந்த 3 1 மார்க் நல்லா பார்த்து கட்டாயம் வருதுன்னா அதுவும் அல்லில் வந்து நிறைய டைம் கேட்ட நற்றினை பாடல். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நருந்தொகை அப்படின்றது வெற்றி வரி மற்றொரு நூலில் வெற்றி வேர்க்கு என்று அழைக்கப்படுகிறது. நருந்தொகை அந்த கான்செப்டில் ரொம்ப முக்கியமானது. கொற்கை அரசன் அதிவீரராம பாண்டியர், நருந்தொகைனவே அதிவீரராம பாண்டியர்னா காசி நகரத்தி பெருமை பாடக்கூடிய நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பேரிசன் பண்ணும்போது என்ன கொடுத்து காசி காண்டம். அடுத்தது நான் சொன்ன இல்லைங்களா அணிகலங்க, சிலம்பு கிண்கிணின்னு சொல்லும்போது பார்த்தா காலில் அணிவது. ஸோ அதே அரைஞான் அப்படின்ற நமக்கு அரைஞான் கயிறு சொல்லும் பார்த்தா இடையில் அணிவது. சுட்டின்னு நெற்றி சுட்டி சொன்னால் குண்டலும் கொலைக்காதும்னா குண்டலம்னா கொலைக்காது, அப்போ காதில் அணிவது. அதே மாதிரி சொல்ல பார்த்தீங்கன்னா தலையில் இது இதுலேருந்து 1 மார்க் வந்து கட்டாயம் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து முத்துக்குமாரசாமி பார்த்தீங்கன்னா பிள்ளைத்தமிழ் ஆசி குமரகுருபர். ஸோ அவரோட கான்செப்டில் என்ன 1 மார்க் கேட்பாங்க கூட இது வரைக்கும் கேட்டதுன்னா நமக்கே தெரியும் சிற்றிலைக்கு வந்து 96 வகை சிற்றிலை சொல்லலாம். அந்த ஒரு மதிப்பெண் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்தது வந்து நூல் தான் பார்க்க போகிறோம். கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கினா கரிசல் இலக்கியமே இவரோட. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீரான்னு சொல்லுவாங்க. கோபாலபுரத்து மக்கள் புதினத்தை எழுதியவர் யாருன்னா கி ராஜ நாராயணன். அதை பார்த்தீங்கன்னா கீரான்னு சொல்லக்கூடியவர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இக்குறுப்பாயில் பெண் அணின்னு கேட்பாங்க. வேலோடுனாவே நமக்கு வந்து ஓமியணி, பன்னெண்ணாம் சொன்ன பார்த்து எடுத்துக்காட்டு ஓமியணி. அடுத்து வந்து பார்த்தா நச்சுப்படான்னு சொல்லணும். இப்போ வேலோடு நச்சுப்படான் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓமியணி. அடுத்தது நூல் வெளியீட்டில் நமக்கு திருக்குறளை பற்றி கொடுத்துருப்பாங்க. திருக்குறளில் வந்து பார்த்தீங்கன்னா அறத்துப்பால் 38, பொருட்பால் 70. அதே மாதிரி நெக்ஸ்ட் இன்பத்து பால் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் படிக்கிற 38, 70, 25, 133 அதிகாரங்கள் 10னா நமக்கே பாயறிவியல். அந்த அறத்துப்பால பாயறிவியல், இல்லறியல், தொழில், அதே மாதிரி ஊழியல். நெக்ஸ்ட் வந்து பொருட்பால் அரசியல், அமைச்சுவியல், ஒளியல். அதே இன்பத்து பால கலவியல், கற்பியல் ரெண்டுமே. ஸோ இந்த கான்செப்ட் கவுண்டிங் படித்து வச்சுங்க. அறத்துப்பால 38 அதிகாரம், பொருட்பாலில் 70, இன்பத்து பாலில் 25 அந்த கான்செப்ட் படிச்சிங்கன்னா போதும். அடுத்து நம்ம பார்க்க ரொம்ப முக்கியமாக ஊமையணி நம்மளோட புக்கில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஊமி அணிக்கான பொருள் வந்து நம்ம புக்கில் கொடுத்து செப்பரேட்டாக எடுத்து கொடுத்துரு. ஒரு பொருளை அதன் தொடர்புடைய மற்றொரு பொருளை ஒப்பிட்டு கூறு ஊமையான இதில் ஊமையும் ஊம உறுப்பு ஆகிய இடம்பெறுவது ஊமை. இந்த அணி கட்டாயப்பட அதே மாதிரி எடுத்துக்காட்டு ஊமி அணிக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் டேஸ் மணவை முஸ்தபா. நெக்ஸ்ட் பரஞ்சோதி முனிவரால் எழுதப்பட்ட திருவிளையாடல் புராணம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது டேரெக்டாகவே கேட்பாங்க. திருவிளையாடல் புராணத்தின் ஆசிரியர் பார்த்தா பரஞ்சோதி முனிவர். அடுத்து நம்ம கலை சொற்கள், டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு, கல்ச்சர் பண்பாடு, ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளம், டிரான்ஸ்பர் மாறுதல், மல்டிமீடியா பல்துறை ஊடகம், ஹாஸ்பிட்டலாட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்ல முடியுது. விருந்தோம்பல், வெல்த் செல்வம், பேபி ஷவர் வளைகாப்பு. நெக்ஸ்ட் வந்து வளைகாப்பு சொல்லுங்கள். ஹவுஸ் வார்மிங் பார்த்தா புதுமனை புகுவிழா, ஃபீஸ்ன்னு சொல்ல விருந்து. நெக்ஸ்ட் வவல்னா உயிரெழுத்து, கான்சோனன்ட் மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப்ன்றது ஒப்பெழுத்து, ஸ்டார்ம் புயல், டார்னடோ சூறாவளி, டெம்பஸ்ட் வன் புயல். நெக்ஸ்ட் மோனோலிங்குவல் சொல்லும் போது ஒரு மொழி. நெக்ஸ்ட் கன்வர்ஷன் உரையாடல், டிஸ்கஷன் கலந்துரையாடல், லேண்ட் ஃப்ரீஸ் நிலக்காற்று, சீ ஃப்ரீஸ் கடற்காற்று அப்படின்னு சொன்னா சுழல் காற்று கம்பேர் பண்ணக்கூடியது. அடுத்து வந்து பார்த்தா கொடுக்கப்பட்ட யூஸ்களை ஒரு தொடர்மைக்க இதுவும் புக் பேக்கில் இருக்குது. நான் இந்த கேட்டகரி செப்பரேட்டாக 1 மார்க் எல்லாமே தொகுத்து கொடுத்துருக்கேன். எண்ணு பேரில் கண்டுபிடித்து எழுதக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சொல்லை கண்டுபிடித்து புதிரை பற்றின விடுவிக்கக்கூடியது. நயமிக்க துறைகளை படுத்தியாட்ட தலைப்பு ரொம்ப ரொம்ப கொளுத்து வெயில் சட்டென தனிது வானம் இருந்து இதுக்கான கான்செப்ட் நான் ஒரு 6 கொடுத்து கீழே வனத்தின் நடனம், மிதக்கும் வாசம், காற்றின் பாடல் கம்பேர் பண்ண கொளுத்து வெயில் சட்டென வானம் இருந்து வானிலை காற்றின் பாடல் கம்பேர் பண்ணக்கூடியது. அடுத்தது வந்து கம்பேரிசன் பண்ணக்கூடியது தொழிற்பெயர் பொருளை புரிந்து கூட தொடர்களை முடியும். தட் மீன்ஸ் நமக்கு தொழிற்பெயர் தல் அல் கை சொல்லணும் அந்த கான்செப்டில் வரக்கூடியது. இதுவுமே 1 மார்க்கில் கொடுத்துரும். ஸோ ஓவராலாக இதில் பார்த்து இந்த 1 மார்க் எல்லாமே உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க்கும் புக் இன்சைட் 1 மார்க்கும் செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ கட்டாயம் இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC for your valuable support and also I wish you all success to score high marks in the hotel exam. All the best. Okay, thank you. Bye.